வணக்கம். இது உங்க ஃபேவரட் அலசல் ஷோ. இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆமா, நம்ம சிஎஸ்கே 2025 ஐபிஎல்ல அவங்க பிளே ஆஃப் கூட போகாம வெளியே போனது, அதுவும் முதல் ஆளா. இது சாதாரண விஷயம் இல்ல. நிச்சயமா 5 முறை சாம்பியன் டீம் இப்படி ஒரு நிலைக்கு வந்தது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இல்ல, பல காரணங்கள் இருக்குன்னு தோணுது. அத பத்தி தான் நம்ம இப்ப விரிவா பேச போறோம். ஆமா, ஏன்னா சிஎஸ்கேனாலே ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு பிளான் இருக்கும். இந்த தடவை அது எங்க போச்சு? நமக்கு கிடைச்ச தகவல்கள் படி ஏலத்துல ஆரம்பிச்சு களத்துல யூஸ் பண்ண யுக்திகள் வரைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல அந்த மெகா ஏலத்துக்கு போமா? ஓ, கட்டாயமா. அங்கதான் சறுக்கிலே ஆரம்பிச்சதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது கையில 55 கோடி வச்சுக்கிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் என்ன செஞ்சாங்க? 2 ஸ்பின்னர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 20 கோடியை கொட்டினாங்க. ஆமா, அதுதான் எனக்கும் புரியல. ரவிச்சந்திரன் அஸ்வின், அப்புறம் நூர் அஹ்மத். அஸ்வின் ஓகே, அனுபவம் இருக்கு, ஆனா அப்பதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாரு. நூர் அஹ்மத் ஒரு யங் டேலண்ட், ஃபாரின் ஸ்பின்னர். ஆனா இதுக்கு 19.75 கோடி. அதுவும் அஸ்வினுக்கு 9.75 கோடி, நூருக்கு 10 கோடி. யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இவ்ளோ பணம் இருக்கும்போது உங்க பேட்டிங்கை பலப்படுத்த வேண்டாமா? குறிப்பா இந்தியன் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்லையே. சுரேஷ் ரெய்னா மாதிரி முன்னாள் வீரர்கள் கூட இதுதானே சொன்னாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஏன் கேஎல் ராகுல் மாதிரி பெரிய இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் ஏலத்துல இருந்தப்போ அவங்கள எடுக்காம விட்டது இது பெரிய தப்பு இல்லையா? கண்டிப்பா. திறமையான இளம் வீரர்களையும் பெருசா கண்டுக்கல. யாரோ ஒருத்தர் 2 பேரு. ஆனா மத்த டீம்ஸ் மாதிரி ஒரு கோர் யங் பிளேயர்ஸ் உருவாக்கல. அதுக்கு பதிலா வயசான வீரர்களுக்கு அதிக விலை கொடுத்தாங்க. தேவையா? அதோட விளைவு என்னாச்சு? அணியோட பேலன்ஸ் போச்சு, பவுலிங்ல ஸ்பின் ஓவர்லோட் ஆயிடுச்சு, பேட்டிங்ல டெப்த் இல்ல. அதனால என்ன பண்ணாங்க? சீசன் முழுக்க வீரர்களை மாத்தி மாத்தி டெஸ்ட் பண்ணாங்க. கரெக்ட். கிட்டத்தட்ட 20 வீரர்களை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிலையான ஆடும் 11 கடைசி வரைக்கும் செட் ஆகவே இல்ல. இது எந்த டீமுக்குமே நல்லதில்ல. ஒரு காம்பினேஷன் செட் ஆகாம எப்படி ஜெயிக்க முடியும்? இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, ஜோஷ் ஹேசல்வுட் ஆர்சிபிக்காகவும், ரஹானே, மொயின் அலி கேகேஆர்க்காகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி சிஎஸ்கேல இருந்தவங்க தானே. ஆமா, இது சிஎஸ்கேவோட ஏல வியூகத்துல இருந்த குளறுபடியை நல்லாவே காட்டுது. சரியான வீரர்களை தக்க வைக்காததும், தேவையில்லாதவங்களுக்கு அதிக விலை கொடுத்ததும் பெரிய தப்பு நடந்திருக்கு. சரி, ஏலம் ஒரு பக்கம் சொதப்பல். களத்துல அவங்களோட கேம் பிளான், சிஎஸ்கேவோட ட்ரேட்மார்க் என்ன? மெதுவா ஆரம்பிச்சு கடைசி 5 ஓவர்ல அடிச்சு நொறுக்கிறது. அது இந்த சீசன்ல சுத்தமா காணோமே. அதுதான், அந்த ஃபார்முலா அவுடேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப மத்த டீம்லாம் பவர் பிளேலயே 60-70 ரன் அடிக்கிறாங்க. அவங்க 6 ஓவர்ல காட்டுற அதிரடி மேட்சோட ஃபோக்கையே மாத்திருது. 220+ ஸ்கோர்லாம் சர்வசாதாரணமா வருது. ஆனா நம்ம சிஎஸ்கே 200 ரன்னை தொடுறதுக்கே திணறாங்க பல மேட்ச்ல. ஹோம் கிரவுண்ட் சேப்பாக்கத்துல கூட அதே நிலைமை தான். அங்க கூட அவங்களால டாமினேட் பண்ண முடியல. ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அவரோட அணுகுமுறை பத்தி நிறைய விமர்சனம் வருது. ஆரம்பத்துல எங்க அப்ரோச் கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா போக போக தெரிஞ்சது அது காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்லன்னு. அவரோட பிளானிங் ரொம்ப ரிஜிடா இருந்த மாதிரி தோணுச்சு. அதாவது பிளான் ஏ ஃபெயில் ஆனா உடனே பிளான் பிக்கு மாறணும். அந்த அடாப்டபிலிட்டி இல்லையோ, ஆட்டத்தோட சூழலுக்கு ஏத்த மாதிரி, எதிரணிக்கு ஏத்த மாதிரி அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ண தெரியலையா? ஆமா, ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு பரிமாணமாவே இருந்துச்சு அவங்க ஆட்டம். பிச்சு மாறுது, எதிரணி பவுலர்ஸ் மாறுறாங்க, ஆனா இவங்க ஆடுற விதம் மாறவே இல்லை. இது ஹெட் கோச்சோட பொறுப்பு இல்லையா? கண்டிப்பா. இது ஃபிளெமிங்க்கு ஒரு பெரிய நெருக்கடியா கொடுத்திருக்கோம். சரி, இப்போ வீரர்களோட பங்களிப்புக்கு வருவோம். பெரிய விலைக்கு எடுத்த பெரிய பேர் உள்ள வீரர்கள் என்ன பண்ணாங்க? குறிப்பா அஸ்வின். அதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்லணும். 9.75 கோடி. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற கையோட வந்தாரு. பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா என்னாச்சு? முதல் 7 மேட்ச்ல வெறும் 5 விக்கெட். எக்கானமி ரேட்டும் ரொம்ப அதிகம். ஓ, விக்கெட் டேக்கிங் பவுலரா அவரை பார்க்க முடியல, ரன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணல. அப்போ எதுக்கு இவ்ளோ பெரிய வேலை? அதுதான் புரியல. அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா, அவரை 18 கோடி கொடுத்து தக்க வச்சாங்க. ஜட்டுனாலே ஒரு கேம் சேஞ்சர். ஆனா இந்த சீசன்ல அவரோட பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும் ரொம்ப சுமார் தான். ஆமா, 10 மேட்ச்ல 183 ரன், 7 விக்கெட். இது ஜடேஜாவோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப கம்மி. அவரோட அந்த ஃபீல்டிங்க காட்டுற எனர்ஜி கூட கொஞ்சம் மிஸ்ஸிங் மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். மத்த சீனியர்ஸ் டெவான் கான்வே, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி இவங்களும் பெரிய இம்பாக்ட் எதுவும் பண்ணல.
இவங்கள நம்பி டீமை எடுத்தது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்போ இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா? ஷேக் ரஷீத், ஆயுஷ் மத்ரே மாதிரி பசங்க இருந்தாங்களே, அவங்களுக்கு முன்னாடியே சான்ஸ் கொடுத்திருக்கலாமே. கொடுத்தாங்க, ஆனா ரொம்ப தாமதமா. சீசன் பாதிக்கு மேல போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த அனுபவ வீரர்களையே ரொம்ப நம்பினது அது ஒரு பெரிய பின்னடைவா அமைஞ்சது. இதுல துரதிர்ஷ்டம் என்னன்னா, கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட்டுக்கு காயம். அதனால யாரு திரும்ப கேப்டன் ஆனாங்க? நம்ம தல தோனி. 43 வயசுல திரும்பவும் கேப்டன்சி பிரஷர். ஆமா, தோனி தனி ஆளா சில மேட்ச்ல போராடினாரு. சில நல்ல கேட்ச், சில ஸ்டம்பிங், சில கடைசி நேர ஹிட்ஸ். ஆனா கிரிக்கெட் ஒரு டீம் கேம் தானே. ஒருத்தர் மட்டும் நல்லா ஆடி ஜெயிக்க முடியாது. மத்த வீரர்களோட சப்போர்ட் சுத்தமா இல்ல. களத்துல கூட வீரர்கள் கொஞ்சம் சோர்வா அந்த ஃபைட் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாம தெரிஞ்சாங்க சில சமயம். இதுக்கு என்ன காரணம்? தலைமையில பிரச்சனை இருந்ததா? அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். கெய்க்வாட் கேப்டனா செட் ஆயிட்டு வர்ற நேரத்துல காயம், அப்புறம் தோனி திரும்ப வர்றாரு. இந்த கேப்டன்சி மாற்றம் கூட டீமோட அந்த சீரான ஓட்டத்தை பாதிச்சிருக்கலாம். ஃப்ளெமிங்கோட ரோல் பத்தியும் பேசணும். ஒரு கோச்சா வீரர்களுக்கு உத்வேகம் கொடுக்கறது அவரோட வேலை இல்லையா? ஆனா வீரர்கள் ரொம்ப டல்லா ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. தோனியோட கேப்டன்சி நல்லா இருந்தாலும் கோச்சோட இன்புட் சரியில்லையோன்னு தோணுது. நிச்சயமா, தோனி களத்துல வியூகம் வகுப்பாரு, ஆனா அதை செயல்படுத்துறது வீரர்கள் தானே. அவங்களுக்கு அந்த உத்வேகம், அந்த நம்பிக்கை வேணும். அது ஃப்ளெமிங் கிட்டேருந்து வந்த மாதிரி தெரியல. அவரோட அணுகுமுறையே கொஞ்சம் காலாவதியானதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அப்ப பாருங்க, ஏலம் சொதப்பல், டாக்டிக்ஸ் பழசு, சீனியர் வீரர்கள் ஃபெயிலியர், இளம் வீரர்களுக்கு லேட் சான்ஸ், தலைமையில ஒரு தடுமாற்றம், இத்தனையும் சேர்ந்தா ரிசல்ட் இப்படிதானே இருக்கும். ஆமா, இது ஒரே ஒரு தப்பால வந்த விளைவு இல்ல, செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒண்ணுக்கொன்னு தொடர்பு இருக்கு. சிஎஸ்கே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டீம் கிட்ட இருந்து இது எதிர்பார்க்கல. இப்ப மத்த டீம்ஸ பாருங்க. பஞ்சாப்ல பிராப் சிம்ரன் சிங், குஜராத்ல சாய் சுதர்ஷன், மும்பைல திலக் வர்மா. எப்படி இளம் வீரர்களை நம்பி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடுறாங்க. சிஎஸ்கே இதுல இருந்து பாடம் கத்துக்க வேண்டாமா? கண்டிப்பா கத்துக்கணும். இது ஒரு வேக்கப் கால். சிஎஸ்கே ஒரு முழுமையான மறுசீரமைப்புக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இளரத்தத்தை பாய்ச்சணும். அடுத்த மெகா ஏலத்துல ரொம்ப கவனமா புதுசா யோசிக்கணும். அதே சமயம் சிஎஸ்கேவோட வரலாறும் நமக்கு தெரியும். 2020ல மோசமா ஆடிட்டு 2021ல கப்படிச்சாங்க. 2022ல தடுமாறிட்டு 2023ல மறுபடியும் சாம்பியன். அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கற டீம் தான் சிஎஸ்கே. அந்த நம்பிக்கை ரசிகர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். தோனியோட பிரசன்ஸ், அவரோட வழிகாட்டுதல் இன்னும் இருக்கு. அது ஒரு பெரிய பலம். சரியான மாற்றங்களோட, சரியான திட்டமிடலோட வந்தா சிஎஸ்கே நிச்சயம் மீண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த தடவை சவால் கொஞ்சம் பெருசு. சரி, அப்போ இந்த முக்கியமான கட்டத்துல ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம் நேயர்களே. சிஎஸ்கேவோட இந்த 2025 சீசன் சரிவு, இது அடுத்த வருஷம் ஒரு புத்தம் புதிய இளமையான இன்னும் வலுவான அணிய கட்டமைக்க ஒரு வாய்ப்பா அமையுமா? இல்ல இது சிஎஸ்கே சகாப்தத்தோட ஒரு நீண்ட கால சரிவோட ஆரம்பமா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. ஆமா, உங்க கருத்துக்களை பத்தியும் யோசிங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. சிஎஸ்கேவோட எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காம லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.